பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்க, உம்மு சுலைம் நாயகி ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுகிறார்கள், நாயகமே, தாங்கள் இங்கு படுக்கின்றீர்கள். நீங்கள் படுக்கும் பொழுது உங்கள் உடலில் இருந்து வெளியேறக்கூடிய வியர்வைகளை நாங்கள் சின்ன பாட்டிலில் எடுத்து வைப்போம், அந்த குத்தியில் அடைத்து வைப்போம். நீங்கள் படுத்திருக்கும் பொழுது உங்கள் முடிகள் உதிர்ந்தால் அவைகளையும் நாங்கள் சேகரித்து வைத்திருப்போம். எதற்காக வேண்டி தெரியுமா? அவைகள் பரக்கத்து பொருந்தியது, அவைகள் சங்கை பொருந்தியது என்பதோடு மாத்திரமல்ல, நீங்கள் உங்கள் உடலில் இருந்து வெளிவரக்கூடிய வியர்வை துளிகள், அந்த துளிகள் வியர்வை துளிகள் மற்ற வியர்வை துளிகள் மாதிரி அல்ல, அது அத்தியபும் மின் மிஸ்கின், கஸ்தூரியை விட மிக உயர்ந்தது என்பதை சுட்டிக்காட்டியதோடு, எனது பிள்ளைகளுக்கு நான் இவைகளை வாசனை திரவியமாக பயன்படுத்துகிறேன் என்பதையும் சுட்டிக்காட்டினார்கள். அவர்களுடைய காலம் சென்று அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்திலேயும் அந்த வியர்வை துளிகள் பாதுகாக்கப்பட்டு வைத்தது. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மரணமும் சம்பவிக்க நெருங்கும் பொழுது அவர்களை அண்மி இருந்தவர்களிடம் வசியத்தாக சொன்ன வார்த்தை, நான் மரணித்து என்னை கபரிலே அடக்கம் செய்யும் பொழுது இவைகளையும் என்னோடு சேர்த்து வைத்தே அடக்கி விடுங்கள் என்று சுட்டிக்காட்டிய வாசகம் ஹதீஸ் ஷரீஃபிலே பதியப்பட்ட ஒன்று. ஆக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறந்தவர்கள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சேர்ந்திருந்து அவர்கள் உடலோடு ஒட்டி இருந்தவைகள், இவைகளுக்கும் தனி மகத்துவம் உண்டு என்பதை நமக்கு இந்த செய்தியும் உணர்த்தி காட்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருமுறை மஸ்ஜிதிலே அமர்ந்திருக்கின்றார்கள். சஹாபா தோழர்கள் குழுமி இருக்கக்கூடிய அந்த சபையிலே ஒரு பெண்மணி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு சால்வையை ஹதியாவாக அன்பளிப்பாக அணிவிக்கின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த சால்வை அவசியமாக இருந்ததால் அதை அவர்கள் ஏற்றுக்கொண்டு சற்று நேரம் கூட ஆகி இருக்காது, அந்த சபையிலே இருந்த ஒரு சஹாபி, யா ரசூலல்லாஹ், என்னிடத்திலே அந்த போர்வையை தந்து விடுங்களேன் நாயகமே என்று அந்த சஹாபி கேட்கின்றார்கள். கேட்ட மறு நிமிஷமே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் மீது போர்த்தப்பட்டிருந்த அந்த போர்வையை அந்த சஹாபிக்கு கொடுப்பதாக சம்மதிக்கின்றார்கள். இந்த சபை கலைந்தவுடன் தருகிறேன் என்று சொல்லுகிறார்கள். சபை கலைந்தவுடன் அந்த சஹாபிக்கு மேலே போர்த்தப்பட்டிருந்த போர்வை கொடுக்கப்பட்டது. சுற்றிலும் நின்ற சஹாபாக்கள் பிடித்துக் கொண்டார்கள் அந்த சஹாபியை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆர்வமாக அந்த துணியை போர்த்திக் கொண்டார்கள். அவர்களுக்கு தேவையாக இருந்ததினால் தானே அதை வைத்துக் கொண்டார்கள். அவர்களிடமிருந்து சற்று நேரம் கூட தாமதிக்கவில்லை. உடனே நீங்கள் போர்வையை கேட்டு விட்டீர்களே தோழரே, இது என்ன ஒரு நியாயம் என்று சுற்றிலும் நின்ற சஹாபிகள் அந்த சஹாபியிடம் கேட்கிறார்கள். நீங்கள் செய்தது சரிதானா, இப்படியெல்லாம் செய்யலாமா என்று கேட்டவுடன் அந்த சஹாபி சொல்லுகிறார், தோழர்களே, நீங்கள் என்னை தவறாக நினைத்து விட்டீர்கள். நான் ஏதோ அந்த போர்வையின் மீது ஆசை வைத்து கேட்டுவிட்டேன் என்று நீங்கள் தவறாக நினைத்து விட்டீர்கள். எனக்கு போர்வை இல்லை என்ற நோக்கத்தில் கேட்கவில்லை. அப்படி எனக்கு போர்வை தான் நோக்கம் என்று சொல்லி இருந்தால் நான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கள் பொன்னான மேனியில் போர்த்துவதற்கு முன்பாக வல்லவா கேட்டிருப்பேன், எனக்கு தாருங்கள் என்று. நான் அதை ஆசிக்கவில்லை. மாறாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புனிதமான மேனியில் போர்த்தப்பட்ட போர்வை என்ற ஒரே நோக்கத்திற்காக வேண்டி அதை கேட்டேன். எதற்காக வேண்டி தெரியுமா? அதிலே என்னை கஃன் செய்வதற்காக வேண்டி அந்த போர்வையை நான் கேட்டேன். தோழர்களே, இதுதான் எனது நோக்கம், எனக்கு போர்வை நோக்கம் அல்ல. காரணம், அந்த கஃனிட்டு, அந்த போர்வையால் கஃனிட்டு என்னை கபரிலே வைக்கும் பொழுது கபரால் எந்த தீங்கும் செய்ய முடியாது என்பது
எனக்கு தெரிந்த விஷயம் என்பதையும் சுட்டிக்காட்டிய வரலாறுகள், சுட்டிக்காட்டிய சம்பவங்கள் இந்த ஹதீஸ் புகாரி ஷரீஃபிலே பதியப்பட்ட ஹதீஸ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு மேலே ஒட்டியிருந்தவைகள் தான் சிறப்பு வாய்ந்தவைகள் என்று மட்டுமல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடலோடு சேர்ந்தவை முடிகள், அவர்கள் உடலோடு சேர்ந்தவை வியர்வை, அவர்கள் உடலோடு சேர்ந்த எத்தனை வஸ்துக்கள் இருக்கிறதோ அவைகள் தனித்தன்மை வாய்ந்தது என்பதில் யாருக்கும் சந்தேகம் இருக்க முடியாது. ஆனால் இவைகள் மாத்திரம் சிறப்பானவைகள் அல்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடலோடு ஒட்டி இருக்கக்கூடிய, மேலே போட்டிருக்கக்கூடிய துணிகளுக்கு கூட தனித்தன்மைகள் இருக்கிறது, மகத்துவங்கள் இருக்கிறது என்பதை நமக்கு சஹாபாக்கள் வாயிலாக தெளியப்பெறுகிறது. சங்கைக்குரிய பெருமக்களே, மதீனாவிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத்துக்காக சென்றார்கள். ஹிஜ்ரத்துக்காக சென்ற சமயத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சென்ற சில சஹாபிகளுக்கு, மேலான சஹாபிகள் சையதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு, பிலால் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற பெரும் பெரும் சஹாபிகளுக்கெல்லாம் மிக கடினமான நோயால் பாதிக்கப்பட்டிருந்தார்கள். காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே முறையிடும் அளவிற்கு காய்ச்சல் அதிகமாகிவிட்டது. ஒரு கட்டத்தில் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு தானாக ஏதோ சொல்லுகிறார்கள். காய்ச்சலின் அந்த கடுமையால் வாயிலிருந்து ஏதோ சொல்லுகிறார்கள். இதை பார்த்த ஆயிஷா சித்தீகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சொல்லுகிறார்கள், என் தந்தைக்கு இப்படி ஒரு நிலைமை நேர்ந்து விட்டது, அவர்கள் இதால் மரணம் அடைந்து விடுவார்களோ, எந்த ஒரு கட்டம் கூட ஏற்பட்டு விடும் என்று நான் அஞ்சுகிறேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சொல்லும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தோழர்களை எல்லாம் ஒன்று கூட்டி, நோய்வாய்ப்பட்ட தோழர்களை எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்று கூட்டி சொன்னார்கள், நீங்கள் இந்த நோய்க்காக அஞ்ச வேண்டாம். நாம் இந்த மண் யாருடைய மண் தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த மண் அல்லாஹுவால் விரும்பப்பட்ட மண், நானாக தேர்ந்தெடுத்த மண் இல்லை. இந்த மண்ணுக்கு தனி மகத்துவம் இருக்கிறது. காரணம், அல்லாஹுடைய ஹபீப் அங்கே குடியிருக்கிறதின் காரணத்தினால். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு துஆவை கற்றுக் கொடுக்கின்றார்கள். பிஸ்மில்லாஹி துருபதி அர்தினா வ ரீகதி பஅலினா வ இஷ்ஃபா ஷகீமுனா பிஇذن ரப்பினா. இந்த அல்லாஹ்வுடைய திருநாமத்தை கொண்டு, இந்த மண்ணினுடைய மகத்துவத்தை கொண்டு, இந்த மண்ணை தனது ஒரு ரீகதி பஅலினா, நம்மில் சிலரது இச்சையை கலந்து, இந்த மண்ணிலே கலந்து நோய்வாய்ப்பட்ட இடத்திலே பூசும் பொழுது அவைகள் நோயை அகற்றக்கூடிய மருந்தாக மாறும் ஆற்றல் இந்த மண்ணுக்கு இருக்கிறது என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுட்டிக்காட்டினார்கள். மதீனத்து மண், அதற்கு தனி மகத்துவம். ஏன்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே இருப்பதின் காரணத்தினால். நாம் எல்லாம் அறிந்த விஷயம்தான், இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிகப்பெரிய இமாமாக கருதப்பட்டு, ரொம்ப பெரிய இமாமாக மதிக்கப்பட்டு, மதீனாவினுடைய காலியாக நியமிக்கப்பட்டு இருக்கக்கூடிய காலம், மதீனாவுடைய இமாமாக இருக்கக்கூடிய காலகட்டங்களில் அவர்கள் காலிலே செருப்பழிந்து நடக்கவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த மதீனா ஷரீஃபிலே காலிலே செருப்பணிந்து நடக்கவில்லை. மக்கள் எல்லாம் கேட்டார்கள், ஒரு இமாமாக இருந்து கொண்டு காலிலே செருப்பணியாமல் நடக்கின்றீர்களே, காலிலே செருப்பணியாமல் நடப்பது ஷரீஅத்திற்கே மாற்றமான ஒன்று, ஷரீஅத் அனுமதிக்காத ஒன்று. காலிலே செருப்பு அணியாதவனுடைய சாட்சிகள் நாளை மறுமையிலே அங்கீகரிக்கப்படுவதில்லை என்று